ஒப்படைக்கின்றே. தந்தையே தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீ. ஒப்படைக்கின்றே. தந்தையே தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று புனித வெள்ளி, ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர் விட்ட புனித நாள். அவருடைய தியாக பலியால் நாம் பெற்ற மீட்புக்காக நன்றியோடு அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். இன்று நமது தியானத்திற்காக வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் 31. பல்லவியாக நாம் ஜெபிக்கும் அந்த வசனம், தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இத்திருப்பாடல் கடுமையான துன்பத்தில் இருக்கும் ஒருவர் எழுப்பும் புலம்பல். இது ஒரு புலம்பல் பாடல்தான். ஆனால் அப்படிப்பட்ட கடுமையான அந்த துன்பத்தின் சூழலிலும் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் அல்லது திருப்பாடலை ஜெபிக்கக்கூடியவர் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் இயேசு உயிர் விட்ட புனித வெள்ளியாகிய இன்று திரு அவை திருவழிபாட்டில் பயன்படுத்துகின்றது. ஏனென்றால் இத்திருப்பாடல் இயேசுவில் தான் முழுமை பெறுகிறது. இயேசுவின் துன்பம். இத்திருப்பாடலின் 11-12 வசனங்கள் துன்பங்களை பற்றி விவரிக்கின்றன. பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளாதல், அடுத்திருப்போர் தரக்கூடிய பேர் இழிவு, இறந்தோரைப் போல மறக்கப்படுதல், உடைந்து போன மட்களம் போல ஆவது, மற்றவர்களின் சூழ்ச்சி, உயிரை பறிக்கக்கூடிய சதி திட்டம், இவற்றையெல்லாம் திருப்பாடல் வரிசைப்படுத்துகின்றது. இத்துணை துன்பங்களையும் நம் ஆண்டவர் இயேசு அனுபவித்தார். அவர் மக்களால் கேலி பேச்சுக்குள்ளாக்கப்படுகிறார். படைவீரர்களால் அவமானத்திற்குள்ளாக்கப்படுகிறார். கொடுமையை அனுபவிக்கின்றார். சீடர்களால் தனித்து விடப்படுகின்றார், மறக்கப்படுகின்றார். குற்றவாளியைப் போல நடத்தப்படுகின்றார். பின் சாவுக்குள்ளாகின்றார். ஆம், இயேசுவின் துன்பம் கடுமையானது. இயேசுவின் நம்பிக்கை. துன்பத்திற்கு மத்தியில் ஆண்டவர் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். முதலாவது வசனம் இறை நம்பிக்கையை பற்றி பேசுகின்றது. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடைய விடாதேயும். திருப்பாடல் குறிப்பிடுவது போல கடவுளை நம்பும் குணம், ஆண்டவரிடமே எதிர்நோக்கு நிறைவு பெறும் என்கிற குணம் இயேசுவிடத்தில் இருந்தது. இயேசு அப்படிப்பட்ட மனநிலையோடு தான் தம்முடைய கடுமையான துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், சந்தித்தார். புனித வெள்ளியாகி இன்று இயேசு சிலுவையிலே தம்முடைய துன்பத்தை கோபத்தினாலோ அவநம்பிக்கையினாலோ சந்திக்கவில்லை. மாறாக
இறைவனிடம் நம்பிக்கை வைக்கிறார். கடுமையான துன்பத்தில் கூட வெறுப்பு கொள்ளக்கூடாது, மனமுடைந்து போகக்கூடாது என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற அருமையான வாழ்க்கை பாடமாக இருக்கின்றது. இயேசுவின் அர்ப்பணம். இதை திருப்பாடலின் 5வது வசனம் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. அதைத்தான் பல்லவியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இத்திருப்பாடலின் முக்கிய மைய வசனமே இதுதான். ஏனென்றால் இயேசுவே இதனை ஜெபித்திருக்கின்றார். இத்திருப்பாடல்தான் இயேசுவின் கடைசி ஜெபமாக அமைகின்றது. இயேசு தமது சாவை தோல்வியாக பார்க்கவில்லை, மாறாக இறை தந்தையிடம் தம் உயிரை ஒப்படைக்கின்றார். அதுதான் சிறப்பான செயல், அதுதான் போற்றுதற்குரிய செயல். இயேசுவின் கடைசி ஆசை. 16வது வசனம் இயேசுவின் ஆசையை இப்படியாக படம் பிடித்து காட்டுகின்றது. உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும், உம் பேரொளியால் என்னை விடுவித்தருளும். ஆம், இயேசாண்டவர் தம்முடைய தந்தையின் அன்பு வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். இறுதியில் தம் சாவுக்கு பின்னால் இறை தந்தையின் அன்பு உயிர் பெற வேண்டும், அவ்வன்பினால் தாம் உயிர் தழ வேண்டும் என்று, பேரொளியால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். சிலுவையில் நமக்காக உயிர் விட்ட இயேசு நமக்கு ஒரு செய்தியை தருகின்றார். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் என்று நமக்கு அறிவுரை தருகின்றார். சிலுவையில் உயிர் விட்ட இயேசு தம் பாடுகளையும் மரணத்தையும் நம்பிக்கையில் நிறைவு செய்தார், நம்பிக்கையில் சந்தித்தார். நம்மையும் இறை நம்பிக்கையில் சந்திக்கவும், இறை தந்தையிடம் நம் வாழ்வை அர்ப்பணிக்கவும் அழைக்கின்றார். ஜெபம். எங்களுக்காக உயிர் விட்ட இயேசுவே, உம்முடைய தியாகத்தை பார்த்து நாங்கள் கடும் துன்பத்திலும் நம்பிக்கை இழக்காமல் வாழ கற்றுத்தருவீராக. ஆமென்.